கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்துருக்கலாங்க. ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை பற்றிய வீடியோ. கும்ப ராசியில் பிறந்தவர்களே, உங்களுக்கு ஒரு அதிரடியான எச்சரிக்கையும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியும் காத்துட்ருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இது ஒரு இடி முடக்கம் போன்ற எச்சரிக்கை மட்டும் அல்ல, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி புதிய பொற்கால வாய்ப்புகளை திறக்கப் போகும் ஒரு மகா சக்தி வாய்ந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ரகசியங்கள் என்ன, எவற்றை தவிர்க்க வேண்டும், யாரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை தவிர்க்காமல் பாருங்கள். இந்த உலகத்திலேயே அதிக போராட்டங்களையும் வழிகளையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் கும்ப ராசிக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஒரு போராட்ட களமாகவே இருந்து வருகிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் பலமுறை கண்ணீர் சிந்தி இருப்பீர்கள். அந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கப் போகும் நேரம் இது. உங்கள் கடந்த காலத்தை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு முதுகில் குத்தி இருப்பார்கள். நீங்கள் யாருக்காக கஷ்டப்பட்டு உழைத்தீர்களோ அவர்களே உங்களை மதிக்காமல் இருந்திருப்பார்கள். உங்கள் கடந்த கால வாழ்க்கை என்பது ஏமாற்றங்களாலும் துரோகங்களாலும் நிரப்பப்பட்ட ஒரு நீண்ட பயணமாகவே இருந்திருக்கிறது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சாதாரணமானவை அல்ல. பல நேரங்களில் உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு, உறவுகளிடம் அவமானப்பட்டு, தனிமையில் அமர்ந்து அழுத இரவுகள் ஏராளம். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மா என்று சொல்லப்படும் முற்பிறவி கர்ம வினைகள்தான். கும்ப ராசி என்பது ஒரு தவ ராசி. நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்கும் ஒவ்வொரு விலையும் உங்களை செதுக்குவதற்காகவே. இயற்கை உங்களுக்கு கொடுத்த பாடங்கள். மற்றவர்கள் எல்லாம் எளிதாக பெற்றுவிடும் விஷயங்களை கூட நீங்கள் பலமுறை போராடி ரத்தம் சிந்தி போராடித்தான் பெற வேண்டி இருக்கிறது. உங்களை மற்றவர்கள் ஒரு இரும்பு மனிதனாக பார்க்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் ரணங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போது கவனியுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இது ஒரு இடி முழக்கம் போன்ற எச்சரிக்கை மட்டும் அல்ல, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி புதிய பொற்கால வாய்ப்புகளை திறக்கப் போகும் ஒரு மகா சக்தி வாய்ந்த நேரம். காலம் காலமாக நீங்கள் சுமந்து வந்த அந்த கர்ம வினைகளின் சுமை குறைய தொடங்கும் நேரம் இது. ஆனால் இந்த மாற்றங்கள் அவ்வளவு எளிதாக நடந்துவிடாது. இதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஏன் இந்த நாட்களில் பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் ராசியை நோக்கி மிக தீவிரமாக பாய்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். அதே சமயம் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான உங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும். உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த சொத்துக்கள், இழந்த கௌரவம், கைவிட்டு போன உறவுகள் என அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு நுழைவு வாயிலாக வரக்கூடிய நாட்கள் அமையப் போகிறது. நீங்கள் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் வீண் போகவில்லை. அது உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியை தந்திருக்கிறது. அந்த முதிர்ச்சியை கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றியே இருக்கிறது. கும்ப ராசியில் பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள்
உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுத்து உங்களை மீண்டும் அந்த பழைய கஷ்டங்களுக்கு தள்ள காத்திருக்கும் அந்த 5 வகையான மனிதர்கள் யார் யார், அவர்களை எப்படி அடையாளம் கண்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் உழைப்பையும் பணத்தையும் சுரண்ட காத்திருக்கும் பேராசைக்காரர்கள். இவர்கள் உங்களை அணுகும் விதம் மிக தந்திரமாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் அதை 5 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். உங்கள் இந்த மென்மையான குணத்தை தான் இவர்கள் முதலீடாக பயன்படுத்துகிறார்கள். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறுக்க முடியாமல் ஒரு பெரிய முதலீடு அல்லது கைமாற்றாக பணம் கேட்டு உங்களை யாராவது நெருங்கலாம். இதை செய்தால் கோடி கோடியாக பணம் வரும் என்று ஆசை வார்த்தை கூறுவார்கள். ஆனால் நன்றாக கவனியுங்கள், அவர்கள் சொல்வது அனைத்தும் உங்கள் உழைப்பை திருடுவதற்கான ஒரு நாடகமே. உங்கள் ரத்தம் சிந்தி உழைத்த பணத்தை மிக எளிதாக உங்களிடமிருந்து பறிக்க துடிக்கும் இவர்களிடம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இல்லை என்று சொல்ல பழக வேண்டும். அவர்கள் உங்கள் உறவினராகவோ அல்லது மிக நெருங்கிய நண்பராகவோ கூட இருக்கலாம். ஆனால் பண விஷயத்தில் இந்த நாட்களில் நீங்கள் காட்டும் ஒரு சின்ன இலக்கம் உங்கள் பல வருட இழைப்பை சாம்பலாக்கிவிடும். இரண்டாவதாக, உங்களை ஏமாற்றி தவறான பாதையில் வழி நடத்துபவர்கள். இவர்கள் பார்க்க மிக நல்லவர்களாக தெரிவார்கள். உங்களை விட உங்களுக்கு நல்லது நினைப்பார்கள் போல பேசுவார்கள். நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய், நான் சொல்றபடி கேள், ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்று உங்களை ஒரு குறுக்கு வழியில் இழுத்து செல்வார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு நேர்மையான குணம் உண்டு. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படும் விரக்தியில் இதுபோன்ற தவறான வழிகளை தேர்ந்தெடுக்க தோன்றும். உங்கள் புத்தியை தடுமாற செய்யும் நேரத்தில் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய பார்ப்பார்கள். சட்டத்திற்கு புறமான காரியங்களோ அல்லது தார்மீகத்திற்கு எதிரான செயல்களோ எதுவாக இருந்தாலும் இவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் அடியெடுத்து வைத்தால் அது உங்களை ஒரு மீள முடியாத படுகுழியில் தள்ளிவிடும். இவர்களின் இனிமையான பேச்சுகளுக்கு பின்னால் ஒரு விஷம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மூன்றாவதாக, உங்களுக்கு பின்னால் நின்று சதி செய்பவர்கள் இவர்கள். உங்கள் முன்னால் சிரித்து பேசுவார்கள், உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் நீங்கள் முதுகை காட்டிய மறுநிமிடம் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகள் என்று பார்த்தால் அவர்கள் வெளியில் இருப்பவர்களை விட உங்களுக்கு உள்ளேயே இருப்பவர்கள் தான் அதிகம். உங்களை சார்ந்திருப்பவர்களே உங்களை பற்றி தவறாக பேசுவதை கேட்டு நீங்கள் பல முறை நொந்து போயிருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இவர்கள் ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். உங்கள் அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்களை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்க இவர்கள் முயற்சிப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் யாரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் மனம்தான் இவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை. அவர்கள் என்ன பேசினாலும் எதை பரப்பினாலும் அமைதியாக இருங்கள். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். நான்காவதாக, உங்களை பயன்படுத்தி கொண்டு தூக்கியெறும் சுயநலவாதிகள். இவர்களை அடையாளம் காண்பது மிக கடினம். இவர்களுக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். நீதான் எனக்கெல்லாம், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு உருக்கமாக பேசி உங்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான வேலையை வாங்கிக் கொள்வார்கள். அந்த வேலை முடிந்த அடுத்த நிமிடம் நீங்கள் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் உறவுகளுக்காக எதையும் செய்பவர்கள். ஆனால் இவர்களும் உங்கள் உணர்ச்சிகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வரலாம். உங்களை மீண்டும் ஒரு முறை உபயோகித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த முறை நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் அன்பு என்பது தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய ஒன்று. உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காதீர்கள். ஐந்தாவதாக மற்றும் மிக முக்கியமாக, உங்களை கோபப்படுத்தி தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கோபம் வந்தால் அது கட்டுக்கடங்காமல் போகும். உங்கள் கோபத்தை தான் உங்கள் பலவீனமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உங்களை வேண்டுமென்றே சீண்டி பார்ப்பார்கள். உங்கள் தன்மானத்தை உரசி பார்ப்பார்கள். நீங்கள் கோபத்தில் கத்த வேண்டும், யாரையாவது அடிக்க வேண்டும் அல்லது ஒரு வேலையை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கம். நீங்கள் கோபத்தில் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தையே சிதைத்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். வரக்கூடிய நாட்களில் சந்திரன் மற்றும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் மனம் படபடப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் இவர்கள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உங்களை கோபப்படுத்துவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலத்தில் நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். உங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அமைதி அவர்களை நிலை குலையச் செய்யும். இந்த 5 வகையான நபர்களும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொறுமையை சோதிப்பார்கள். கும்ப ராசிக்காரர்களாகிய நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த மனிதர்களிடமிருந்து நீங்கள் ஒரு இரும்பு கோட்டை கட்டி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் கடந்த கால துயரங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க இவர்களை அடையாளம் கண்டு
நீங்கள் மௌனமாக விலகிச் செல்லுங்கள். இது உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான பரீட்சை காலம். இதில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைதியான ஒரு கிராமத்தில் கதிரவன் என்று ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கும்பராசியில் பிறந்தவன். மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எதையும் நேர்மையாக செய்வதிலும் அவனுக்கு நிகர் அவனே. ஆனால் அவனது கடந்த காலம் என்பது கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு காவியம். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த சின்னஞ்சிறு சேமிப்புகள் அவன் நம்பிய உறவுகளாலேயே பல முறை பறிக்கப்பட்டிருந்தது. பல இரவுகள் அவன் பசியோடு படுத்திருந்தான். ஆனால் அடுத்த நாள் காலையில் மீண்டும் மற்றவர்களுக்கு உதவ அவன் கைகள் நீளும் ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு முனிவர் வந்தார். கதிரவனின் கஷ்டங்களை கண்டவர், மகனே, வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கை மாற்றப்போகும் நாட்களாக அமையும். நீ மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். 5 விதமான சோதனைகள் உன்னை தேடி வரும். அதை நீ வென்றுவிட்டால் உன் வறுமையும் வலியும் நீங்கி பொற்காலம் பிறக்கும் என்று கூறி மறைந்தார். முனிவர் சொன்னது போலவே அதிகாலை கதிரவனை தேடி ஒருவன் வந்தான். அவன் அந்த கிராமத்தின் பெரும் செல்வந்தன் போல் தோற்றம் அளித்தான். கதிரவா, என்னிடம் ஒரு ரகசிய புதையல் வரைபடம் இருக்கிறது. நீ மட்டும் உன் கையில் இருக்கும் அந்த சிறிய நிலத்தை விற்று என்னிடம் கொடுத்தால் நாம் இருவரும் சேர்ந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்றான். கதிரவன் யோசித்தான். இதுதான் பேராசைக்காரர்களின் முதல் சோதனை. அவன் மென்மையாக மறத்து விட்டான். முனிவர் சொன்னது போலவே அவன் உழைப்பை சுரண்ட வந்த அந்த நபர் ஏமாற்றுதுடன் சென்றான். அடுத்த நாள் கதிரவனின் பழைய நண்பன் ஒருவன் வந்தான். நண்பா, உனக்கு ஏன் இந்த சாதாரண வாழ்க்கை? நான் ஒரு குறுக்கு வழி சொல்கிறேன். அதில் ஒரு இரவிலேயே நீ பெரிய ஆளாகிவிடலாம். ஆனால் அதற்கு நீ சில பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஆசை காட்டினான். இது ஏமாற்றுபவர்களின் இரண்டாவது சோதனை. கதிரவன் தன் நேர்மையை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. தவறான வழியில் வரும் செல்வம் எனக்கு வேண்டாம் என்று அவனை அனுப்பி வைத்தான். அன்றே மாலையில் கதிரவன் வேலை செய்யும் இடத்தில் அவனுக்கு தெரியாமல் அவனை பற்றி தவறான வதந்திகளை சிலர் பரப்பினர். அவன் திருடிவிட்டதாக ஊர் முழுவதும் பேசினர். இது 3வது சோதனை. சதி செய்பவர்கள். கதிரவன் பதற்றம் அடையவில்லை. உண்மையை காலம் நிரூபிக்கும் என்று மனமாக இருந்தான். அவனது அமைதி அந்த சதிக்காரர்களை நிலைகுலைய செய்தது. அடுத்த நாள் காலை கதிரவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவினர் வந்து அழுதார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து. நீ உன் உயிர் மூச்சாக கருதும் உன் பழைய மாட்டு வண்டியை எனக்கு கொடுத்துவிடு, நான் பிழைத்துக் கொள்வேன் என்றார். கதிரவன் கொடுத்து விட்டான். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த உறவினர் அந்த வண்டியை அதிக விலைக்கு விற்றுவிட்டு ஊரை விட்டே ஓடியதை கேள்விப்பட்டான். இது 4வது சோதனையான உங்களை பயன்படுத்தி கொள்பவர்கள். கதிரவன் வருத்தப்பட்டாலும் சரி, என் கர்மவினை இதோடு முடியட்டும் என்று தன்னை தேற்றி கொண்டான். அன்றிரவே கதிரவனை வேண்டும் என்றே ஒருவன் வம்பு கிழித்தான். அவன் குடும்பத்தை பற்றி மிகவும் கேவலமாக பேசி கதிரவனை கோபப்படுத்த முயன்றான். இது 5வது சோதனை. கோபத்தை ஏற்படுத்துபவர்கள். கதிரவன் கைகளை முறுக்கி கொண்டு எழுந்தான். ஆனால் முனிவரின் எச்சரிக்கை நினைவு கொண்டது. ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அடுத்த நாள் சூரியன் உதித்த போது கதிரவனின் வாழ்வில் ஒரு மகா அதிசயம் நடந்தது. அவன் நேர்மையையும் பொறுமையும் மெச்சிய அந்த முனிவர் மீண்டும் தோன்றி, மகனே, நீ இந்த 5 சோதனைகளையும் கடந்துவிட்டாய். இனி உன் கடந்த கால துயரங்கள் உன்னை தொடராது. உன் நேர்மையான பலன் இதோ என்று கூறி அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டி மறைந்தார். அன்று முதல் கதிரவனின் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வம் பெருகியது. கும்பராசிக்காரர்களே, இந்த கதையில் வரும் கதிரவனை போல்தான் நீங்களும். உங்களை சுற்றி இது போன்ற மனிதர்கள் வருவார்கள். அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் அமைதியாக கடந்துவிட்டால் உங்கள் வாழ்விலும் ஒரு புதிய சூரியன் நிச்சயம் உதிப்பான். கும்பராசியில் பிறந்தவர்களை, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். சவால்களை தெரிந்து கொண்டோம். இந்த 5 வகை மனிதர்களை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த இக்கட்டான காலத்தை கடந்து உங்கள் தலையெழுத்தை மாற்றி நீங்கள் செய்ய வேண்டிய எளிய அதே சமயம் மிக வலிமையான பரிகாரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் ஒரு சிறிய செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு சிட்டிகை கருப்பு எல்லை கலந்து சூரிய பகவானை பார்த்தபடி ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை கூறி அந்த தண்ணீரை ஒரு செடியின் வேரில் ஊற்றுங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி அந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக அமையும் உதவும். இரண்டாவதாக, மாலையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள். அது சிவன் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அங்கே இருக்கும் ஒரு ஏழைக்கு அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உணவை தானமாக வழங்குங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அன்னதானம் என்பது ஒரு மகா பரிகாரம். நீங்கள் ஒருவருக்கு பசி ஆற்றும் போது உங்கள் கடந்த கால கர்ம வினைகள் ஒவ்வொன்றாக கரைய தொடங்கும். குறிப்பாக கருப்பு உளுந்து வடை அல்லது தயிர் சாதம் தானம் செய்வது உங்கள் கிரக தோஷங்களை வெகுவாக குறைக்கும். மூன்றாவதாக, இந்த உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபத்தின் ஒளியில் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் அமைதியாக தியானம் செய்யுங்கள். அந்த நேரத்தில்
என் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன, இனி என் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நேர்மறை எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிந்து உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். இதனால் அந்த 5 வகை மனிதர்களின் சூழ்ச்சிகள் உங்கள் மீது பலிக்காது. 4வதாக, ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ இந்த நாட்களில் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு போர்வை அல்லது ஆடைகள் வாங்கி தருவது சனி பகவானின் அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். கும்பராசி என்பது சேவையை அடிப்படையாக கொண்ட ராசி. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் உங்களுக்கு வரும் பெரிய விபத்துகளையும் நஷ்டங்களையும் தடுத்து நிறுத்தும் கேடயமாக மாறும். 5வதாக, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், யாரையும் சபித்து பேசாதீர்கள். மௌனம் மகாபலம் என்பதை தாரக மந்திரமாக கொள்ளுங்கள். குறிப்பாக சனிக்கிழமை அன்று காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தடைகளை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வரும். கும்பராசிக்காரங்களே, இந்த பரிகாரங்கள் அனைத்தும் மிகவும் எளிமையானவைதான். ஆனால் இவற்றை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் பக்தியுடன் செய்யும்போது அது பலன் பல மடங்கு அதிகமாக இருக்கும். உங்கள் கடந்த கால போராட்டங்கள் முடிவுக்கு வந்து ஒரு புதிய வசந்த காலம் உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.